வணக்கம். வணக்கம். நீங்கள் ஒரு சிங்கள இன சகோதரா இந்த இடத்துல இந்த செம்மணி போராட்டத்துல கலந்து கொண்டிருக்கீங்க. இதுல கலந்து கொண்டதுக்குரிய காரணம் என்ன? நான் சிங்கள நான் தனுதர் அனஞ்சக்ராந்தகம்கே நான் ஒரு சட்டத்தரணி. எனக்கு தமிழ் புரியும், தமிழ் பேசக்கூட தெரியும், ஆனா அந்த அளவுக்கு இல்லை. ஸோ நான் சிங்களத்துல கதைக்கிறேன். பெருவெளிக்கூத்து இங்கே இடம்பெற இருக்கிறது. ශාන්ති කුමාරස්වාමී සමූහ දූෂණයට ලක් කරලා ඝාතනය කිරීමෙන් අනතුරුව சொல்ல வந்தோம். ஆர்வமாக இருக்கிறது. அடுத்தது நிகழ்வாக இப்பொழுது பெருவெளிக்கூத்து இங்கே இடம்பெற இருக்கிறது. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவரும் இந்த முன்றலுக்கு வருகை தந்து இந்த பெருவெளிக்கூட்டை பார்வையிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வருகை தந்த அனைவரும் இந்த பெருவெளிக்கூட்டை பார்வையிடுவதற்காக இந்த போராட்டம் முன்றலுக்கு வருகை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். புரியவில்லையா? கதையொன்று சொல்ல வந்தோம், நாங்கள் கதையொன்று சொல்ல வந்தோம், கதையொன்று சொல்ல வந்தோம், கதையொன்று சொல்ல வந்தோம், கதையொன்று சொல்ல வந்தோம், வேறு கதைகளும் சொல்ல வந்தோம். ஊர்கட்டு போச்சு, உயிர் விட்டு போச்சு, உயிர் விட்டு போச்சு. உள்ளதை சொல்ல வந்தோம், உள்ளதை சொல்ல வந்தோம், நாங்கள் உள்ளதை சொல்ல வந்தோம், உண்மையை சொல்ல வந்தோம், உண்மையை சொல்ல வந்தோம், உண்மையை சொல்ல வந்தோம்.
நான் எந்த புள்ளைய சொல்ல மகனை தேடிக்கொண்டு வருகிறேன். அவரை தேடுகிறேன் இதுவரை கிடைக்கவில்லை. நீங்களாவது எங்களுக்கு தேடுவதற்கு உதவி செய்து உதவி செய்யுங்கள். அன்றைய நாள் ஒரு அழகிய பொற்காலம். அன்றைய நாள் ஒரு அழகிய பொற்காலம். பாராட்டி சோறுட்டி வீரமூட்டி விவேகமூட்டி எல்லாத்தையும் பார்த்தோமே, எல்லாத்தையும் கொடுத்தோமே. பிள்ளைகளை நாங்க எங்க தேடுறது? எப்படி தேடுவோம்? எதுக்குள்ள தேடுவோம்? சொல்லுங்க. காற்று வீசும் திசையில் மரங்கள் சாயும், காற்று வீசும் திசையில் மரங்கள் சாயும், நாம் நடக்கும் காயம்
எங்கு போய் சேரும் நாம் நடக்கும் கால்கள் எங்கு போய் சேரும் எனக்கும் முகம் இல்ல எனக்கும் முகவரி இல்ல நான் என்ன செய்வது நானும் உங்களில் ஒருவன் சொந்த முகர்ந்து முகவரி எனக்கு இல்லை இப்ப நான் ஆருக்கோ ஆளாக வாழ பழகிட்டேன் நானும் என்ற நிலையத்தான் உங்க எல்லாருக்கும் சொல்ல வந்தேன் என்ன மறந்துடாதீங்க நீங்க மறக்க மாட்டீங்க நெருப்பு சாட்சி நீங்க மறக்க மாட்டீங்க நீங்கள் யார் நீங்கள் யார் நீங்கள் யார் நீங்கள் யார் பார்க்கிறீர்கள் ஊட்டி பார்க்கிறீர்கள் உலசி பார்க்கிறீர்கள் தொட்டு பார்க்கிறீர்கள் நீங்கள் யார் பாலன் பிறந்த இடம் இதுதானோ சீலன் பிறந்த இடம் இதுதானோ பாலன் பிறந்த இடம் இதுதானோ சீலன் பிறந்த இடம் இதுதானோ பாலன் பிறந்த இடம் இதுதானோ மரணத்தில் தன்மை சொல்வே மாநிலரான்மா மரணமைதாய் மறுபடி விரந்திருக்கும் மரணத்தின் தன்மை சொல்வேன் மாநிலரான்மா மரணமைதா மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வார் மேனியை எல்லோரும் சந்தோஷமா கூடி திரிந்து கழிப்புற்று வாழ்ந்து பிள்ளைக்கு பெருமனை கூடி கழிப்புற்ற குருவி கூடுதல் குலைந்து தில்லையில் அனாத யாரது மகனே என் மகளே கூடி கழிப்புற்ற குருவி கூடுதல் குலைந்து திரைந்து அனாத யாரது மகனே என் மகனே நிலவு பிரிப்பிட்ட செம்மன் முத்தங்கள் தரையம் ஆளும் கண்ணரை யானது மகனே என் மகனே. ஆமா நாங்க கூடியிருந்தோம் கும்மி அடித்தோம் எல்லாமே செய்தோம் ஆனா இன்றைக்கு எங்கள் நிலை எங்களையே நாங்கள் துளைத்து விட்டு நாங்களே தேடுகிறோம். நீதி
சர்வதேச நீதி வேண்டும். சர்வதேச நீதி வேண்டும். மக்கள் விழித்து விட்டார், அணி திரண்டு விட்டார். மக்கள் விழித்து விட்டார், அணி திரண்டு விட்டார். எமக்கினி துயரங்கள் கிடையாது. சின்ன பிள்ளைகளை நாங்கள் காத்திடுவோம். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். மக்கள் விழித்து விட்டார், அணி திரண்டு விட்டார். எமக்கினி துயரங்கள் கிடையாது. காத்திடுவோம். அவர் கண்ணீர் விழமாட்டார். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால், ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால், அவன் ஆகாவென்றாலும் விடமாட்டேன். உடல் உழைக்க சொல்வேன், அதில் பிழைக்க செய்வேன். அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன். மக்கள் விழித்துக் கொண்டால் அணி திரண்டு விட்டால். எமக்கினி துயரங்கள் கிடையாது. இந்த பிள்ளைகளை நாங்கள் காத்திடுவோம். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். இனி கண்ணீர் கடலிலே விழமாட்டார். சொல்லுங்க சத்தமா, நாங்க நாங்க தான், நாங்க நாங்க தான். எங்கட மண்ணை பாதுகாப்போம். நாங்க நாங்க தான். எங்கட வாசியசாலையை பாதுகாப்போம். நாங்க நாங்க தான். நாங்க நாங்க தான். எங்கட பாடசாலையை பாதுகாப்போம். நாங்க நாங்க தான். எங்க கிராமத்தை பாதுகாப்போம். நாங்க நாங்க தான். எங்கட ஊரை பாதுகாப்போம். நாங்க நாங்க தான். எங்க மக்களை பாதுகாப்போம். எங்க மக்களை பாதுகாப்போம். மண்ணே மண்ணே விழித்தெழுந்து, அறியாமையிலிருந்து விழித்தெழுந்து. மண்ணே மண்ணே விழித்தெழுந்து, அறியாமையிலிருந்து விழித்தெழுந்து. வீட்டில் நீ படும் வேதனைகள், வீட்டில் நீ படும் வேதனைகள். துன்பத்தில் இருந்து துணிந்து வெல்லு. மண்ணே மண்ணே விழித்தெழுந்து, அறியாமையில் இருந்து விழித்தெழும்பு. மண்ணே மண்ணே விழித்தெழுந்து, அறியாமையில் இருந்து விழித்தெழும்பு. எனக்குள் இருக்கும் நெருப்பு, அது உனக்குள் இருக்கும் நெருப்பு. எமக்குள் இருக்கும் நெருப்பு, உங்களுக்குள் இருக்கும் நெருப்பு. இந்த நெருப்பை சந்ததி சந்ததியாய் கடத்துவோம். இந்த நெருப்பை சந்ததி சந்ததியாய் கடத்துவோம். உலகமே எங்களுக்கு நீதியை வழங்கு. உலகமே எங்களுக்கு நீதியை வழங்கு. உலகமே எங்களுக்கு நீதியை வழங்கு. சர்வதேசமே நீதியை வழங்கு. உலகமே எங்கள் நீதியை வழங்கி எங்களுக்கு வேண்டிய ஆய்வுகளை செய்யுங்கள். நல்லதொரு கதையை நாங்கள் சொல்ல மொழி வாழ்ந்தோம், மொழி வாழ்ந்தோம். அனைத்து மக்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வணக்கம். வணக்கம். நீங்கள் ஒரு
சிங்கள இன சகோதரா இந்த இடத்துல இந்த செம்மணி போராட்டத்துல கலந்து கொண்டிருக்கீங்க. நீங்க இதுல கலந்து கொண்டதுக்குரிய காரணம் என்ன? நான் வந்து சிங்கள நான் தனுதர் அனஞ்சக்ராந்தகம்கே நான் ஒரு சட்டத்தரணி. எனக்கு தமிழ் புரியும், தமிழ் பேசக்கூட தெரியும், ஆனா அந்த அளவுக்கு இல்லை. ஸோ நான் සිංහලතිල කතිකරෙන් මම දළුකරානච්චක්කාන්තකම්ගේ නීතිච්චවරේ මම අද චෙම්මනිවලට ආවේ මෙම ස්ථානයට ආවේ මනුෂ්‍යත්වයේ කාරණාවක් නිසා. එතෙන්දි වැදගත් වෙන්නේ 1996 අපි හැමෝම දන්නවා ප්‍රශාන්ති කුමාරස්වාමී සමූහ දූෂණයට ලක් කරලා ඝාතනය කිරීමෙන් අනතුරුව සෝම රත්න රාජපක්ෂ කියන ලාන්ස් කෝප්‍රල්වරයා ඒවකට අත්අඩංගුවට අරගෙන ඔහු සම්බන්ධයෙන් නඩු විභාග කරාදී ඔහු ප්‍රකාශ කරනවා චෙම්මනිවල 300ත් 400ත් අතර අහිංසක සිවිල්වැසියන් වලදමා තිබෙන බව. ඒ සම්බන්ධයෙන් 1999 කැණීම් කිරීමක් සිද්ධ කරනු ලබනවා. ඒ කැණීම් වලට අනුව මිනි 15ක් මලසිරු 15ක් සොයාගන්න ලබනවා. ඒ හැමෝම විවිධ වද බන්ධනයන් වලට ලක් කරලා වද හිංසාවට ලක් කරලා තමයි වලදමා තිබෙන්නේ කියන එකත් අපි අඳුරගන්න. හැබැයි ඒ සම්බන්ධයෙන් කිසිම යුක්තියක් ඒ අපරාධකරුවන්ට කිසිම දඩුවමක් එම අපරාධකරුවන් හඳුනා ගැනීමක් සිද්ධ වුණේ නැහැ. ඊට පස්සේ මේ වසරේ පෙබරවාරි මාසයේ නැවතත් අපිට ඇටසැකිලි හම්බ වෙනවා. ඊට පස්සේ උසාවි නියෝගයක් අනුව නැවතත් මේ කැණීම් සිදු කිරීම ආරම්භ කරනකොට මලසිරු 19ක් රාජ් සෝමදේව ඇතුළු පිරිසට හමු වෙනවා. ඒ අතර කුඩා ළමුන් 3 දෙනෙක්ගේ මලසිරු හම්බ වෙන එක්කෙනෙක් මාස 10කට අඩු ඉතා ලදරුවෙක්ගේ මලසිරු අපිට හම්බ වෙනවා. දැන් මේව සම්බන්ධයෙන් යුක්තිය කොහෙද? තව මේ වගේ මලසිරු කොච්චර ඇද්ද? 2009න් පස්සේ බලහත්කාරයෙන් අතුරුදන් කිරීම කීයක් සිද්ධ වුණාද? දහස් ගණනක් සිද්ධ වුණා. ඒ මලසිරු තැන්පත් කරලා තියෙන්නේ කොහේ වෙන්නේ නැතිද? ඒවා හම්බෙන්න කොච්චර කල් ඇයිද? මේවා සම්බන්ධයෙන් රජය මැදිහත් වෙලා මේ ඉන්වෙස්ටිගේෂන්ස් නැත්තම් විමර්ශන කිරීම සිදු කරන්න අවශ්‍ය නැද්ද? මේ සම්බන්ධයෙන් බල කරන්න තමයි අපි අද චෙම්මනි වලට ආවේ. හෙට අපේ වැදගත්ම දවස අපේ විශේෂ සාමකාමී පාගමනක් යනවා. UN High Commissioner එක්සත් ජාතීන්ගේ කොමසාරිස්වරයා හම් වෙලා අපි යම්සි ලිපියක් බාර දෙන්න බලාපොරොත්තු වෙනවා. ඔහුට මේ தත්ත්වය දැනුම් දෙන්නත් බලාපොරොත්තු වෙනවා. தென்பகுதியில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் கூட தமிழகத்தை மீடியாவால මේ නිවුස් මේ දාන්න ඒක එන්නද මේ මොකද වෙලා තියෙන්නේ කියලා එයාලා කියන්නෙත් නෑ ඒ කටියට දන්නෙත් නෑ අයි එහෙම කරන්නේ එයාලා ඒක තමයි මේ රටේ තිබ්බ විශාලම ප්‍රශ්නය කියලා මට හිතෙන්නේ උතුරට නරකක් වෙනකොට දකුණ සංවේදී වෙන්නේ නෑ කියන්නේ එතන තමයි මම හිතන්නේ ජාතික ප්‍රශ්නයේ ප්‍රධාන ගැටලුව තියෙන්නේ උතුරේ ඉන්න මිනිස්සුත් අපි අපේ මිනිස්සු විදියට දකින්නේ නැති තාක්කල් මම හිතන්නේ නෑ මේ රටට සැබෑ සංහිඳියාවක් ඇති කර ගැනීම හැකියාවක් තියෙනවා කියලා. විශේෂයෙන්ම දකුණේ අර කිව්වා වගේ දකුණේ ප්‍රධාන මාධ්‍ය කිසිම අවධානයක් චෙම්මනි සිදුවීම සම්බන්ධයෙන් ලබා දුන්නේ නැහැ. වවුනියාවේ මලකඩ කාපු තුවක්කුවක් හම්බුනාම ඒක නිවුස් එකක් විදියට දානවා. හැබැයි චෙම්මනි වල ඇටකටු හම්බුනාම ඒක නිවුස් එකක් වෙන්නේ නැහැ. ඒ නිසා විශාල ප්‍රශ්නයක් තියෙනවා. දැන්වත් දකුණේ ඉන්න මිනිස්සු උතුරේ මිනිස්සු වෙනුවෙන් හඬ අවදි කළ යුතුයි. එහෙම කළොත් අපේ රටට මීට වඩා ඉස්සරහට ගමනක් යන්න පුළුවන් කියලා විශ්වාස කරනවා. செம்மணி போராட்டத்துக்காக தெற்கிலிருந்து வந்திருக்க உங்களுக்கு நன்றி. Thank you.